இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமந்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரைகளின் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். எங்கள் காப்பு நாடக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்த வெளிகளில் வந்தனைகளையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு பொதுவாக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதராக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. ஏன் மேன்மையான வாழ்க்கைனா, கிறிஸ்து இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்தேன். இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொன்னார். நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற இந்த வார்த்தையுடைய அர்த்தமே என்னன்னா, கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்லது கிறிஸ்துவின் சீஷர்கள். சீஷர்கள்னா என்ன? குருவினுடைய போதகத்தை கை கொண்டு குருவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து இங்கு பல காரியங்களை போதிக்கிறார். இந்த 23வது அதிகாரம் முழுவதுமே ஒரு எச்சரிப்பின் அதிகாரமாக என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களுடைய வாரத்தில் நடந்த சம்பவம் என்று நாங்கள் முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக வந்தபோது ஆண்டவர் ஜனங்களை மிகவும் தெளிவாக எச்சரித்து தம்முடைய சீஷர்களை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்றார். நீங்க அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, யாரோ ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து எச்சரித்து சொன்னதல்ல, தம்மை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களையும் சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கவனிக்கணும், மோசேயுடைய ஆசனத்தில் அப்படின்னு சொன்னா அவர்கள் நியாய பிரமாணத்தையும் சட்டங்களையும் கற்றுக் கொடுக்கிற, தேவனிடத்திற்கு போதிக்கிற அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அவங்க சொல்லுகிறத என்ன செய்யுங்க. 3வது வசனம், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். இன்னும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியணும்னா, ஒரு சபை இருக்கு. சபையில ஊழியக்காரர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா,
இந்த மோசையினுடைய ஆசனம்னு ஆண்டு சொல்றது போல போதிக்கிற இடத்துல யார் இருக்கிறா? ஊழியக்காரர் இருக்கிறாங்க. போதிக்கிற இடத்துல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, கேட்கிற இடத்துல விசுவாசம் இருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். வேதபாரக பரிசேயர் இவரெல்லாம் சொல்றாங்க, ஆனா செய்யல. ஆண்டவர் அவங்க வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காதீங்கன்னு சொல்லல. அப்படி சொன்னாரா? உங்க வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தானத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்திற்கு நீங்க மரியாதை கொடுங்க. அந்த ஸ்தானத்திற்கு நீங்க கனம் பண்ணுங்க. மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படி செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்றவங்களுக்கு புரியுதா? போதிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். போதிக்கிறதுக்கான அந்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு கீழ்பட்டு அடங்குங்க, அதை கை கொடுங்க, அவங்க சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆனா என்ன செய்யாதீங்கன்னா அவர்கள் செய்கிறதின்படி நீங்க செய்யாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நியாயப்பிரமாணம் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் அது பிழையற்றது, குறையற்றது. அல்லேலூயா. சங்கீதம் 19வது சங்கீதத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் குறைவற்றதுனா என்ன? ஒரு குறையும் இல்லை. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அதை கைப்படுத்துறவர்களை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம். சாட்சியம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சாட்சி அவர் வாழ்ந்த சாட்சி. கர்த்தருடைய வேதம் என்ன? அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய சாட்சி என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கையுடைய சாட்சி. சாட்சினா அதுதான் நான் கேட்டேன். சாட்சின்னு நம்ம உடனே டெஸ்ட் பண்ணிக்க தான் போவோம். சாட்சி அப்படின்னாலும் ஆண்டவர் அறிக்கையிட்ட வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை தான் படிக்கிறது. நீங்க 119வது சங்கீதத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கற்பனை, சாட்சி, பிரமாணம் எல்லாமே எதை இருக்குது? ஆண்டுடைய வார்த்தை தான் இருக்கு. ஆண்டுடைய வசனத்தை தான் இருக்கு. அப்போ வேதம்னாலும் ஆண்டுடைய வார்த்தை தான், சாட்சினாலும் ஆண்டுடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் அறிவித்த வார்த்தை எல்லாம் சத்தியம் உள்ளது. அடுத்து கர்த்தருடைய நியாயங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் நியாய பிரமாணத்தை குறிக்கிற ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை குறிக்கிறது. அது செம்மையும். கர்த்தருடைய கற்பனை தூய்மை. கற்பனைனா என்னது? கட்டளைகள், வார்த்தைகள் தான். அது தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. நீங்க சங்கீதம் 119வது சங்கீதத்துக்குள் படிச்சு பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை, அது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நிறைய காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. அது முதல் ஒரு 2 வசனத்தை கூட நம்ம வாசிப்பேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவரை சாட்சிகளை கைக்கொண்டுனா சொன்னதா கைக்கொள்கிறது இல்ல, ஏதோ டெஸ்ட் பண்ணி இல்ல, அந்த வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 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 அவருடைய கட்டளை என்று சொல்லப்படுகிறது, பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிறது, நீதி நியாயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு புலம் பெயராக சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். அப்போ இங்க ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சொல்றார். அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்களுக்கு அவங்க சொல்லுகிறத நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. சொல்லுகிறத செய்யுங்க. ஆனா அவர்கள் செய்கிறதின்படி செய்யாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அவர் சொல்லுகிறத செய்யாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படும் போது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. உங்களோடு பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்க யாரை ஃபாலோ பண்ணாதீங்கன்னா மனிதர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள என்ன செய்யாதீங்க? ஃபாலோ பண்ணாதீங்க. ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. ஊழியக்காரங்க நடக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க எதுல நடக்கணும்? நம்ம எல்லாரும் எதுல நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. 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 அதனாலதான் அங்க சொல்றாரு, அவங்க ரபின்னு அழைக்கப்படுகிறத விரும்புகிறாங்க. ரபினா என்னது? போதகர். போதகர். அப்போ போதகரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அப்படிதானே? அப்படிதானே? பொதுவாகவே மனிதர்களுக்கு என்னன்னா தங்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கணும்னு கூட மாட்டோம். அதனால தான் தொடர்ந்து சொல்றாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். குருனா என்ன? பின்பற்றுகிற சீஷர்கள் இருக்கணும். அப்படி அழைக்கப்படாதிருங்க. ஆண்டவர் அதிகாரம் முழுவதும் எச்சரிக்கை. இப்பொழுது நீங்க மத்திய 15வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் அவங்களை எச்சரிக்கிறார். நீங்க 15வது அதிகாரத்தை பாருங்க. அப்பொழுது எருசலேமில் வந்து வேதவாரத்தை பரிசெய்யும் பேசுகிறதுக்கு வந்து நம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அப்போ இயேசு அவரோடு கூட பேசுகிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள். அல்லேலூயா. 6வது வசனத்தை பாருங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்துல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறபடி நீங்க நடக்கிறீங்க. அல்லேலூயா. 14வது வசனத்தில் அவங்களை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. ஆண்டவர் திரும்ப அவங்க நேரடியாக சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீங்க, நீங்க தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க, நீங்க மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாம் ஜனங்களுக்கு செய்யுங்க, போதிக்கிறீங்க. நீங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கிறீங்க. அது மத்திய 16வது அதிகாரத்துல அவர் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 6வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உடனே சீசர்கள் நினைச்சாங்க நம்ம காப்பு கொண்டு வரல, அதனால நம்ம சொல்றாருன்னு சொன்னாங்க. இயேசு அவர்களை கண்டிக்கிறார். அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராத உங்களுக்கு யோசனை பண்ணுறதுன்னு அப்படின்னு நான் 5 அளவத்தை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன், 7 அளவத்தை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. 11வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றால், அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறாங்க. ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன சாதாரணமான காரியமாய் தோன்றும். அது பெரிய விளைவு உண்டு பண்ணுகிறது.
சின்ன தவறான உபதேசம் நம்மை நரகத்திற்கு கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஆண்டவர் வரும்போது அவரோடு போகும், நம்ம பரலோகத்திற்கு வாழும், நம்ம பரலோகத்துக்கு போகும். அப்படிதானே? சரியான பாதையில போயிட்டு இருக்கிறவங்கள ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வழி மாறி போகிறது. ஒரு வழி மாறி போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் போக வேண்டிய டெஸ்டினியை, ஒரு போக வேண்டிய இடத்தை போய் சேர முடியாது. அப்படிதானே? இப்ப சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் 2 வாரம் இல்லைன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தே பாரத் ரயில் வந்து ரொம்ப வேகமா போகிற ரயில். அப்படிதானே? நம்ம இந்தியாவுக்கு வரைக்கும் வந்தே பாரத் தான் ரொம்ப சீக்கிரமா மற்ற இடங்களுக்குலாம் எங்கள் ஊருக்கு இங்கிருந்து மற்ற ட்ரெயின்லாம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணுதுன்னா வந்தே பாரத் 7 மணி நேரத்தில் செய்து. இந்த சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஆந்திராவிலிருந்து வட இந்தியாவுக்கு போன ட்ரெயினாக நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சிக்னல் மாற்றத்தினால 7 மணி நேரத்தில் போக வேண்டிய ட்ரெயின் 21 மணி நேரமா அங்கே சுற்றி வந்துச்சு. சமீபத்தில் 21 மணி நேரம். ஜனங்கள் எல்லாம் எங்க போறீங்க? சின்ன இது சிக்னல் மாற்றம் பட் வாழ்க்கை மாறிடுச்சு போயிடுச்சு. வாழ்க்கை ஏன்னா வந்தே பாரத் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் கிடையாது. என்ன செய்வான்? எவ்வளோ நேரம் ஓட்டணும்னு 21 மணி நேரம் அந்த அப்படியே சுற்றி. ஒரு சின்ன வழி மாற்றம் நம்முடைய எல்லை, நாம் போக வேண்டிய இடத்தை மாற்றி யோசித்து பாருங்க. ஒரு 2 மணி நேரத்தில் போக வேண்டிய 21 மணி நேரமாக வண்டியை வாழ்க்கை பெட்ரோல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்போவுமே பொதுவாகவே ஏரோப்ளைனாக இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தில் வந்துட்டு அவங்க அதிகமாக எப்பவுமே என்ன செஞ்சுருப்பாங்க, ஏர்போர்ட் சேகரித்து வைத்திருப்பாங்க. சில இடங்களில் கரெக்டாக போகுது, சில இடத்துல இந்த இடத்துல அப்படி போக இப்போ ஏரோப்ளைன்லாம் கரெக்டாக நாம வந்து வண்டி எடுத்தோம்னா நம்ம வந்து பிளான் பண்ணணும். வண்டியில் சார்ஜர் இல்லை இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ நேரம் சார்ஜர் போட்டால் இவ்வளோ நேரத்துக்கு போகலாம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். நான் என்ன பிளான் பண்ணுவேன், ஒரு ரூபாய் பெட்ரோல் போட்டால் 20 ரூபாய்க்கு போயிட்டு செஞ்செல்லாம் வந்துடலாம் சொல்லி கனெக்ட் பண்ணுவேன். சில இடத்துல கொஞ்சம் இடப்படம் ஆயிடுச்சு, ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு, அதெல்லாம் அங்கே எங்கேயா சுற்ற வேண்டியதாச்சு, நம்ம வந்து திருப்பி எங்கடா பெட்ரோல் போட்டுருக்குன்னா என்ன செய்ய வேண்டியது? நாம் விமானங்கள் அப்படிலாம் கரெக்டாக தான் கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் சிக்னல் இல்லை, சில நேரத்தில் எந்த கோடாது வண்டி ஏரோப்ளைன் இறக்க முடியாதுன்னா அவங்களுக்கு சுத்தம் சில மணி நேரங்கள் என்ன செய்யணும். ஆமாம், அதுக்காக சில நேரங்களில் அதுவே கூட சில நேரத்தில் எந்த கோடாராயிடும் வண்டியை இறக்க முடியாது. இறக்குனா ஏதாவது கிளாஸ் ஆகிடும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த ஃபியூல் முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டே இருப்பாங்க, அது முடியணும். ஒரு சின்ன நம்முடைய வாழ்க்கையில் அன்புடைய வாழ்க்கையில் ஞாபகம், ஒரு சின்ன வழிமாற்றம் நம்ம திசைமாய் போக செய்திருக்கிறோம். நம்முடைய நோக்கத்தையும் மாற்றி யோசித்து பாருங்க. இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு போக வேண்டிய ஒரு வண்டி ஒரு சின்ன வழிமாற்றம் வட இந்தியாவுக்கு எங்கேயோ செஞ்சுட்டு அது வாங்க சின்ன காரியங்களை யோசித்து பார்த்தா எவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது, எத்தனை வழிநடத்தல் இருக்கிறது. 21 மணி நேரம் அது சிந்திச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன மாற்றம். நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தியானித்தோம். 10 கன்னிகைகள் 5 பேர் சரியான நோக்கத்தை நோக்கி போனாங்க. 5 பேருக்கு சின்ன அலட்சியம், சின்ன சின்ன காரியங்களை கூட அவங்களுக்கு இல்லாத தெளிவு அவங்களை என்ன பண்ணிச்சுன்னா போக வேண்டிய இடத்தை அவர்கள் தவற விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உபதேசம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய ஊழியர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஊழியக்காரர்கள் இல்லை சொல்லுங்கள். நான் உங்கள் ஊழியக்காரனாகிறதுனால நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சால் பரவலுக்கு போயிடலாம்னு நினைச்சிடாது.
அவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம நடக்கணும் பயிற்சி சொல்லுது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நானும் விசுவாசத்தில் இருந்தபோது ஊழியக்காரங்கன்னா நான் அவ்வளவு நம்ம வார்த்தையாக அவங்களுடைய நடக்கைகளையும் நான் புதுசாக வரது அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா வளரும்போது சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். சில மனிதர்கள் காணப்படுகிற குறைகளை பார்த்துள்ளேன். ஊழியக்காரர்கள் இப்படி பேசிட்டாங்க சொல்லிட்டாங்க. எல்லா மனிதர்கள் குறைகள் நாம் எதில் நடக்கணும்னா நம்ம சில தவறுகளை பார்க்கும்போது நான் என் மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம வார்த்தைகள் சில நேரத்தில் சில பேர் இடறி போகிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறது இல்லையானே ஊழியக்காரங்களாம் சரி சரி கிடையாது கொடுக்கீங்கன்னா ஊழியக்காரங்களாம் சரி கிடையாது. அப்போ அவங்க யாரும் ஃபாலோ பண்ணதுனால இதெல்லாம் சொல்லுங்க. ஊழியக்காரங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருவன் இடர்வானா அவன் கிறிஸ்துவை பின்பற்றல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றல. யாரை ஃபாலோ பண்ணியிருக்கான்? மனிதர்களை ஃபாலோ பண்ண சொல்றதை செய்ய கடந்து கற்பனைகளை அவன் போதிக்கிற காரியங்களை கை கொள்ளு. ஆனால் நீங்க என்ன செய்யாதீங்கன்னா மனிதர்களை பின்பற்றாதீர்கள். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா பக்தியா இருக்கிறத அவங்க காண்பிக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் எதை காட்டுகிறதுனா மக்கள் செய்யணும், நாங்க அப்படி செய்யணுங்கிற அவசியம் இருக்கு இல்லை என்பது போல காட்டாங்க. இந்த பரிசெயர்களுக்கு ஏழு விதமான செயல்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் தோள்பட்டை பரிசு, அகலமான அங்கி, எல்லாத்தையும் வெளியே பார்க்கிறோங்க. நாங்கள் செய்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு பரிசையை நினைச்சோம் பண்ணும்போது கண்களை வந்து உயர்த்தி அவருடைய ஜெபம் என்ன இருந்துச்சு? நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்றேன். என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன். நான் பாவிகள் பரிகார இந்த ஆயக்காரன் மாதிரி நான் கிடையாது. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் அவனை பார்க்கணும். இவன மாதிரியே நான் இராதபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாதியத்தில் எல்லா தசம பாகம் கொடுக்கிறோம். வாரத்தில் 2 தடவை உபவாசம். அப்போ இந்த ஜெபம் எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் அறியணும். அதைத்தான் மத்தேயு 23வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 7வது வசனத்தில் அவங்க சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். 6வது வசனத்துல விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் விரும்புகிறார்கள். 5வது வசனத்துல தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, அது நமக்கு பெந்தேகோஸ்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிஎஸ்ஐல இருக்கிறவங்களுக்குலாம் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் என்னென்னலாம் ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் இருக்கு. ரொம்ப அதிக கணக்குரியவர் மோஸ்ட் ரெவரண்ட். சில பேருடைய பேர் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ரைட்டு, டாக்டர், அப்புறமா வந்துட்டு அது இது இந்த பக்கத்தில் ஒரு இது, இந்த பக்கத்தில் பிடிஹெச், எம்டி, ஆமாம் எம்டி, நம்ம பிஹெச்டி. எங்களோட முதல்ல ரைட் படிச்சு
சென்னையில் தான் இருக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் அடிக்கடி இருக்கிறது. அப்புறமா பைபிள் காலேஜினுடைய சில காரியங்கள்லாம் கீழ்படியாமல் ரொம்ப அசடையாக இருக்கிறதுனால அவனை அனுப்பி விட்டாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அவன் பேர் போட்ட மீட்டிங்கில் அதில் பேர் சொன்னாலும் அவனுக்கு தெரியாது, இருந்தாலும் பேர் வேண்டாம் போட்டு PTH MDU இங்கே அனுப்பி விட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ள தான் இருந்துக்கலாம். இங்கேருந்து அனுப்பியாச்சு. PTH முடிக்கல, PTH MDU இப்படி போட்டிருக்கான். நான் என்னடா இது, நான் அதுக்கப்புறமா ஒரு நாள் அவனை ஒரு இதில் பார்த்தேன், கேட்டேன், என்னப்பா MDU நம்ம MDU முடிச்சிட்டியா? இங்கே PTH கம்ப்ளீட் பண்ணலை, இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இங்கே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே MDU ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணோன்னு பேரில் அவன் முடிச்சாங்க, அவன் முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து சேர்ப்பாங்க. சில இடங்கள்லாம் வந்துட்டு சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது வாங்கல அப்படின்லாம் என்ன செய்வாங்க. சரி, கிறிஸ்தவ பசங்கள்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட. அவன் பார்க்கும்போது உண்மையாகவே சொன்னேன், அப்படி பேரை போட்டு PTH MDU போடுறதுக்கு முன்னாடி சில காரியம் போடு. 1, 2, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், பிஏ லைனாக போடு. 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா PTH, அதுக்கப்புறமா MDU, அதுக்கப்புறமா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் போடும். அப்போ தான் வந்துட்டு தெரியும். முடிச்சிட்டல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். செகண்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அது ஃபெயில் ஆனாலும் போட்டு அப்பெல்லாம் அப்படிதான் அனுப்பி விடுவாங்க. அப்படியே ஆனால் எப்படியோ முடிஞ்சாச்சு, கடந்தாச்சு. உங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, தங்கள் கிரியைகள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் செய்து மாற்றமில்லை, தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி. அதாவது விசேஷங்களுக்கு ஆசியில் வந்துட்டு பொதுவாக வந்து இது பொண்ணுங்கன்னா பாதத்தில் படிக்கிறவங்க வந்து ஒரு அங்கி போட்டுப்பாங்க. அவங்க இந்த இது கட்ட மாட்டாங்க. அந்த படிப்பு முடிச்சுட்டு அவங்க ஃபாதரா அவங்க அனாயிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா ரெட் கலர்ல ஒரு அதுலேயே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பிஷப் சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்துக்கு அவருக்கு தனி உடை, அவருடைய உடைக்கு தனி கலரு, அந்த இந்த காப்பா கலரும் இந்த நாடாருடைய கலரும் வேறையா. சிஎஸ்ன்னு பார்க்கும்போது கருப்பு கலர் நாடாம கருப்பு கலர் கயிறு கட்டி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் அவங்க ரெவரண்டா பிஷப்புக்கெல்லாம் இருந்து அந்த இது மாதிரி ஒன்று என்ன செய்யாங்க, அது என்ன கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து பெரிய தொப்பிலாம் வச்சு ஒரு கோலை ஒன்று கொடுத்து ஒரு கொம்பை ஒன்று கொடுத்து இது பண்றாங்க. அப்ப அந்த ஆசையும் அது இருக்கு. பிஷப்பு அதுக்கு மேல அதாவது மறை மாவட்டம் திருப்பூர் ஒரு பிஷப் அதுக்கு மேல ஒருத்தர் எல்லாத்துக்கும் நல்லதா இருக்காரு, அதுக்கு மேலதான் வந்துட்டு போகும். அப்போ அந்த வித்தியாசம் இருக்கு. பெந்தேகோஸ்தேல அப்படி இல்லை. சட்டையோட வந்து உங்களை கலகணிச்சுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எவ்வளவு வேறுனாலும் போட்டோட தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு ஒளியை கிடைச்சு ஒரு இடத்துல ஒரு விசேஷித்த கூட்டத்தில் பேச சொன்னாங்க. சரி, இவர் வந்துருக்கிறாரு, நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. இவர் பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டு யார்கிட்டயாவது கோட்டு கிடைக்குமா? ஏன்னா இவர் சாதாரணமாக வந்துட்டார், சாதாரணமாக மீட்டிங்கு அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஷேர் பண்ணாலே இப்போ எனக்கு ஒரு கோட்டு, யாராவது கோட் வச்சுருக்கீங்களா? சரி, உங்கள்கிட்ட ஏதாவது கோட் இருக்கா?
ஏன் பாஸ்டர் எனக்கு போட்டு போட்டாதான் வார்த்தையே வரும் பாஸ்டர். போட்டு போட்டதான் அந்த பாப்பர் என்ன செய்யுது? நான் வந்துட்டு அப்படிதான் சில பேர் நினைக்கிறேன். போடுறது தவறு கிடையாது. ஆனா அப்படிதான் நம்மளை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஆடையில சிறப்பாக இருக்கிறது தவறு கிடையாது. ஆனா அதிலேயே நம்முடைய கவனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செலுத்த கூடாது. அன்றைக்கு மக்கள் பார்வைக்காக இவங்க இதெல்லாம் செய்தாங்க. அரசுலரே அதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரவி ரவி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். உடனே அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். உங்களுக்கு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதுகிறார். அவங்க அங்க அதை சொல்றப்ப அதை சொன்ன, நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதுகிறார் என்றார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. சொன்ன ஊழியக்காரர்கள் எதுமா செய்வது அறிய மாட்டாங்க. நாங்கள் சிநேகிதர் என்று அப்படிதான் சொன்ன சிஷ்யர்கள். நாங்கள் எப்படி அழைக்கிறேன்? சிநேகிதர். என்னுடைய சிநேகிதர் என்ன சொல்ற? நீங்கள் சகோதரர். 9வது வசனத்துல, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். உலகத்துல நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, உங்களுக்கு அண்ணன் வேண்டாம்னா சொல்லுவாங்க. அதே சமயத்துல ஆவிக்குரிய சில பேர் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஏன் நம்மளை வச்சுட்டு நடத்தினவங்க நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், நம்ம நடத்துகிறவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆனால் அவங்க தான் எனக்கு கடவுளுக்கு மேலே அவங்க தான் அப்படின்னு சில பேர் செஞ்சுருவாங்க. அவங்க தான் எங்களுக்கு என்ன போய் கொஞ்சம் ஒரு சில தெரியாம கூட சொல்லுவாங்க. கடவுள் ஆண்டவர் கடவுளா அவங்க மூலமா தான் எனக்கு வெளிப்படுறது. கடவுளா அவங்களே கடவுளாக்கிறோம், அவங்களே கடவுளா ஆண்டவரே கடவுளா மாறி வந்து அப்படின்னா அது கடவுளுக்கு சமமாய் அவர்களே செய்யப்படுகிறது. ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்படிதானே? நீங்க தான் எங்களுக்கு கடவுளுக்கு மாதிரி உலகம் சொல்றோம். அதே தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையை சில பேர் நிறைய மறித்து போன ஊழியக்காரங்களுடைய போட்டோ முன்னாடி தான் ஜெர்மனிக்கு போய் சொல்றாங்க. சில ஊழியக்காரங்களை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை ரொம்ப பின்பற்றணும்னு நிறைய பேர் டிஜிஎஸ் தினகரனார்கள் இறந்துருப்பாங்க. வீடுகள் நான் பார்த்த சில காரியங்கள்லாம் உண்மையா அவருடைய போட்டோவும் முன்னால்தான் பைபிள் பைபிள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பரலோகத்தினுடைய திறவுகோள், பரலோக சாவி, பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்த அப்போவே 1 லட்ச ரூபா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க எப்போ வாங்கினாங்கன்னா தெரியாது. ஒரு அம்மா வயசானவங்க, பயங்கர பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க, பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அப்போ நான் ஊழியத்தில் அந்த திருப்பூர் சபையில் ஊழியத்தில் இருந்தேன்னா அந்த கேரளுக்கு போகும்போது ஒரு ஏரியா போகும்போது இந்த மாதிரி அவங்க ஆனால் அதுக்கு சிஎஸ்சிக்காரங்க தான். அப்போ கேரளுக்குலாம் அவங்களை கூப்பிட்டு எப்போது வருஷம் இது பண்ணுவோம். அவங்க எப்போ ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வருவாங்க. அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா அவங்க வீட்டில் ஒரு சாமி நான் கேட்டேன், பரலோக ராஜ்யத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமா, 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த சாவி என்ன செய்யுங்க. அப்போ எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. மனிதர்கள் ஊழியக்காரர்கள் நம்ம கூட சொல்லக்கூடாது. சில பேரை அவ்வளோ மெத்த படித்தவர்கள், அவ்வளோ பக்தி உள்ளவங்க, வேதத்தெல்லாம் அறியாதவங்க கிடையாது, வேதத்தை நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு எது அவங்களுடைய வேதத்தை பார்க்கணும்னா அவங்க கண்ணை எது மறைக்குதுன்னா அவங்க அதீதமான ஊழியக்காரங்க வைத்திருக்கிற நம்பிக்கை, அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம். புரியுதா? அது எதை மறைக்குதுன்னா தேவனுடைய கற்பனைகளை மறைத்து
சொன்னா சரி அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றாரு, உங்களுக்கு யாரும் குருவா இருக்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு. இல்லையா? உங்களுக்கு யாரும் ஆகக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இதுதான் எங்களுக்கு எல்லாம். பிதா ஒருவரே உங்களுடைய தகப்பன். இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற அவன் ஒருவரே, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. குருக்கள் என்று அழைக்கப்படாதவர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். இல்லையா? அவர் சொல்லிட்டு முடிக்கிறாரு, என்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், நீ தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற அடிச்சுவடுகளை பற்றி நான் சொல்கிறேன். மனிதர்கள் என்பவர்களால் நாம் இருக்கவே அதிகாரம் முழுவதுமாக அவரை எச்சரிக்கிறது. வருகிற நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில் யாரை என்ன சொன்னாலும் அதை அப்படி நம்புகிறவர்களாக அல்ல. திருவசனத்தில் அந்த அதிகாரிக்கு நடக்கணும், ஒரு திருவசனம் நம்ம படிக்கிறவங்கள அப்படிதானே இல்லை. சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் நிறைய பேர் இடறி போவதற்கு காரணமாக இருக்கு. உண்மையாக அது இடறி போவதற்கு காரணம். நம்ம நேரமே சொல்லியிருக்கிறேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம பைப் கடைச்சிட்டு அவர் தம்பி படிக்க இருந்தார். அவன் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அவர் சொல்றதும் அப்படியே ஃபாலோ பண்ணார். அவர் 2017 என்னவோ இயேசு கிறிஸ்து வந்துடுவார் ரொம்ப அப்படி இயேசு வருவார். 2 வருஷத்துக்கு நான் வந்துடுவார். எப்படி அதே அந்த நாளையும் அந்த நாளையும் குறித்து எல்லா ஒருவரும் அடியான் இயேசு சொல்றாரு. இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா நடக்கும். அவர் சொன்னார்னா கண்டிப்பா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். அந்த ஊழியக்காரர் சொன்னதான், அவர் சொன்னதான் அவரு ஆண்டவர் பேசிட்டாரு. நான் இப்போ ஒரு கூட்டம் வந்துட்டு நைஜீரியாவில எங்கேயோ நோவா ஆண்டவர் கப்பல் கட்ட சொன்னாரு. பெரிய வெள்ளம் வருது, தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வித்து கொண்டு கொடுத்து கப்பல் உண்டாக்குறதற்கு. அப்புறம் ஒரு கப்பலுக்கு வந்துட்டு அவ்வளவு காசு சேர்ந்து 8 கப்பல் செய்ய சொன்னாரு. 6க்கு மேல அப்படியே அவர் போட்டிருக்கிறது சாக்கோட தான். ஆனா வந்து இறங்குறது வந்து பெரிய விலை உயர்ந்த காரில் வந்து இறங்குறாங்க. போட்டிருக்கிறது நோய் சாக்கோட, செருப்பு இல்லாம நடக்கலாம். ஆனா கவனிங்க, மறுபடியும் நோவா காலத்துல உள்ளது போல இந்த உலகம் அழிய போது நம்ம இந்த கப்பல்ல இருக்கிறவங்க தான் காப்பாற்றப்படுவாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இனி ஜலப்பிரளயம் பூமியில உண்டாகி இந்த உலகத்தை அழிக்காதுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு உணவு உடன்படிக்கப்படுகிறேன். ஆண்டவர் வானவிலேயே என்ன செய்தாரு? அப்போ நீங்க சிந்தித்து பாருங்க, ஜனங்கள் எதை ஆண்டவருடைய வார்த்தைகளை குருடாக்குது. உங்களுடைய மனது ஃபுல்லா அப்படியே குருடாக்கு, அதை அப்படியே நம்புறாங்க, அப்படியே செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நடத்துகிறவங்க இன்னைக்கு அந்த சபைகள்லாம் அவ்வளவு கூட்டங்க, அவ்வளவு கூட்டம். நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஆத்மா வந்துடாதான்னு நம்ம ஏங்குறோம். சில ஊழியக்காரங்க சில தவறான காரியங்கள்ல உபதேசிக்கிறவங்க போதிக்கிறவங்க ஒரு கூட்டம் சொன்னாலே அங்க அவங்களே சொல்றாங்க, நாங்க ஏற்பாடு நாங்க நினைக்காதுக்கு அளவுக்கு அதிகமா கூட்டம் வந்துருச்சு, அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஃபீஸ் கட்டி போகிறதுக்கு கூட அவ்வளவு கூட்டம் என்ன செய்யுது? அலமோதுது. ஆனா நம்ம வந்துட்டு நாங்க யோசித்து பார்த்தா ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஒரு ஆத்மா வந்துடாதா, ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டுறாதான்னு ஏங்குறோமே. ஆனா இன்னைக்கு உலகம் எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா சரியா தவறான்னு கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்யுது? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய இடர். சிந்தித்து பாருங்க, நம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? தவறான உபதேசத்தில் நடத்துகிறவங்க, தவறான கிறிஸ்துவை விட்டு தங்களை பிரபல்யப்படுத்துகிறவர்கள். இன்னைக்கு உலகம் அப்படிதான் விரும்புது. உலகம் அப்படிதான் தங்களை பிரபல்யப்படுத்து. அதனாலதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் எல்லாரும் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள், தங்களை முன்னிறுத்த விரும்புகிறார்கள். எங்க போகுதுன்னா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் அந்த சொல்ற ஞானம்
அவங்க என்ன செய்யணும்னா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார். 23வது அப்படிதான் சொல்றாரு. 23வது 15வது அதிகாரத்துல சொல்றாரு, 16வது அதிகாரத்துல சொல்றாரு, 23வது அதிகாரத்துல கூட தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறாங்க. 24வது வசனத்தை பாருங்க. குருடரான வழிகாட்டிலே வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே. 33வது வசனத்துல சர்வங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள். 26வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, குருடனான பரிசேயனே. 17வது வசனத்துல 16 குருடரான வழிகாட்டிகளே. 17வது வசனம் மதிகேடரே, குருடரே. இப்படியெல்லாம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பயங்கரமான ஏன் ஆண்டவர் ஹார்ஸா எதுவுமே பேசுறது இல்லை. அவங்க பார்த்து ஏன் சொல்றாருன்னா, இவங்க ஆத்துமாக்களை எங்க கொண்டு போறாங்கன்னா நடத்து குருடருக்கு வழிகாட்டினா 2 பேரும் குழியில தான் விழுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி இருக்காதீங்க. அவனுடைய வாழ்க்கை ரட்சிப்பு பெற்றது. அந்த ரட்சிப்பை காத்து நடக்கிறது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. கரங்கள் மூடி செடி போன்றதே ஞானமுள்ள வைத்திருக்கிறார், தெளிவை இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை செம்மையும் அது கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. எனவே வெளிச்சத்தின் பாதையில் நடக்க கருதுவதால் வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்தில் நடக்க எனக்கு உதவி செய்தவான்னு சொல்லுவோம்.